கொஞ்சம் கூட யோசிக்காம நடிச்ச ஒரு படத்தால மொத்த கெரியரையும் இழந்த நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அனுஷ்கா. தென்னிந்திய சினிமாவோட ராணியா முடிசூடி இருந்த நேரத்துல அனுஷ்காக்கு வந்த விபரீத ஆசை தான் இந்த இஞ்சி இடுப்பழகி படம். இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா எடுத்து அவங்க பண்ணாங்க. ஆனா மக்கள் மத்தியில சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அந்த டைம்ல இந்த படத்தை அவங்க நடிச்சிருக்கவே கூடாது. ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைக்களம், கதையும் நல்ல வரவேற்பு இருக்கு. ஆடியன்ஸை நம்பி நம்மளும் அதிகமான வெயிட்டை போட்டு நம்பி நடிப்போம், மக்கள் கொண்டாடுவாங்கன்னு நினைச்சா மொத்த பேரும் கழுவி ஊத்திட்டாங்க. இந்த படத்துக்காக உடல் எடையை எக்கச்சக்கமா ஏத்துனாங்க அனுஷ்கா. ஆனா அனுஷ்காவால இயற்கையான முறையில தன்னோட பழைய உடல் எடையை பெற முடியல. அனுஷ்காவோட சினிமா கெரியரும் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா பாகுபலி 2 நடிச்சு கம்பேக் கொடுத்தாங்க. இருந்துமே அவங்களால பழைய ராணியா திரும்ப வர முடியல. அதுக்கப்புறமா அனுஷ்காக்கு ஒரு பட வாய்ப்பு கூட நம்ம தமிழ்ல கிடைக்கல. லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அமலாபால். அமலாபால ஆரம்பத்துல பயங்கரமா உசுப்பேத்துவாங்க. அந்த அளவுக்கு பட வாய்ப்புகளும் இவங்களுக்கு எக்கச்சக்கமா குவிஞ்சிச்சு. இன்னும் 10 வருஷத்துல நம்ம தமிழ்லயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகை தான் அப்படின்னு அமலாபால சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட சொந்த வாழ்க்கை காரணமா அவங்களோட சினிமா கெரியர் மொத்தமா சோழி முடிஞ்சு போச்சு. கூடவே இவங்க துணிச்சலான முயற்சி அப்படின்னு நடிச்ச ஆடை படத்துக்கோ மக்கள் கிட்ட இருந்து மொத்தமா பேட் ரிவ்யூஸ் மட்டும்தான் வந்துச்சே தவிர யாருமே படத்தை கொண்டாடல. ஆடை படத்துல நடிக்கிறதுக்கு உண்மையாவே மிகப்பெரிய தைரியம் வேணும் தான். ஆனா அந்த படத்தோட கதையும் அதுக்கு ஏத்த மாதிரி இருந்திருக்கணும்ல. இது ஒரு கதை, இதுக்கு இப்படி வர நடிக்கணுமா அப்படின்னு அமலாபால எல்லாருமே கழுவி ஊத்திட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு சரியா பட வாய்ப்புகளே வராம அவங்க தான் தன்னோட சொந்த ப்ரொடக்ஷன்ல கடாவர் அப்படின்ற படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் அவங்களால ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்க முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கீர்த்தி சுரேஷ். கிரஷ் மெட்டீரியலா சுத்திட்டு இருந்த கீர்த்தி சுரேஷ்க்கு பெண் குயின் படம் தான் மொத்தமா ஆப்பு வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட உடல் அமைப்பு தான் அவங்களோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்றது கூட தெரியாம மொத்தமா வெயிட்டை குறைச்சி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சாங்க. கூடவே அசீன் பண்ண தப்ப இவங்களும் பண்ணாங்க. கெரியரோட உச்சத்துல இருக்கும்போது மற்ற இண்டஸ்ட்ரியில போய் பட வாய்ப்புகளை வாங்கி அங்க ட்ரை பண்ணிட்டு அங்க ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப தமிழுக்கு வரும்போது தமிழ் மக்கள் அசீனை மறந்துட்டாங்க. அப்படிதான் கீர்த்தி சுரேஷையும் மறந்தாங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட சொந்த வாழ்க்கையை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு சினிமா எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்னு தெரியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்னேகா. 90s காலகட்டத்திலையும் 2000 காலகட்டத்தோட ஆரம்பத்திலையும் குடும்ப குத்துவிளக்கு ஹீரோயின் அப்படின்னா எல்லாருமே ஸ்னேகாவை தான் சொல்லுவாங்க. ஸ்னேகா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாதி இளைஞர்களுக்கு ஆசை உண்டு. ஸ்னேகா கிட்ட என்ன சொல்லி புதுப்பேட்டை படத்துல நடிக்க சம்மதம் வாங்கினாங்களோ தெரியல. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட மார்க்கெட் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிச்சு. புதுப்பேட்டை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சில வருஷங்கள் பட வாய்ப்புகளும் இல்ல, நடிச்ச படமும் பெருசா ஓடல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா. நயன்தாரோட மார்க்கெட் பல வாட்டி ஆட்டம் கண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்களோட சம்பளத்தை மட்டும் அவங்க குறைக்கவே மாட்டாங்க. ரீசெண்டா லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணான்னு வேற சொல்லிட்டாங்க. இவங்க முக்கியமா சிவாஜி பட சமயத்துல உடல் எடையை பயங்கரமா குறைச்சி ஆபரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய வதந்திகளும் நிறைய நியூஸும் வெளியாகிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல பயங்கரமா மார்க்கெட் இழந்தாங்க நயன்தாரா. தடாலடியா உடம்ப குறைச்சிக்கிட்டு எண்ணெய் வலியக்கூடிய மேக்கப் அப்படின்னு நயன்தாராவை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது த்ரிஷா. புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை தான் த்ரிஷாவுக்கு நடந்துச்சு. நயன்தாரா மட்டும்தான் சோலோ ஹீரோயினா நடிக்கணுமா, நானும் களமிறங்குறேன் பாருங்க அப்படின்னு சோலோ ஹீரோயினா ஆரம்பத்துல த்ரிஷா நடிச்ச படம் தான் நாயகி. அந்த படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ல பாதி காசு வேற த்ரிஷா தான் போட்டிருந்தாங்களாம். அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன் 96 வந்ததுனால த்ரிஷா தப்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.